அருமையானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். யோசுவா 3:7 பாருங்களேன். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அப்போ ஒரு வேர்டை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? நான் கூட இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன்றத உன் மக்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துறேன். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு பாருங்களேன், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு நமக்கு தெரியும், ஆனால் நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தெரியறது இல்லை. அது எப்படி கர்த்தர், நீ தோத்துட்டு இருக்கிற கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்ற, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்ற, இந்த வியாதி வந்துருச்சு, கர்த்தர் உன் கூட இருக்கிறாருன்ற. நான் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் என்பதை என்று உன்னை சுற்றியுள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படியாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். என்னை மட்டும் கார்னர் பண்றாங்களே, நான் என்ன செஞ்சேன்? ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்துகிறேன், உன்னை சுற்றிலும் உள்ளவர்கள் முன்பாக உன் தலையை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். என்ன நடந்தது பாருங்க. 4ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம். அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். அப்ப இது நடுவில் என்ன நடந்திருக்குன்னா, இவங்க பாருங்க, யோர்தான் நதியை கடந்து போறாங்க. அப்ப எது முடியாதோ அன்னைக்கு அது முடிஞ்சிருச்சு, எது நடக்காதோ அன்னைக்கு அது நடந்துச்சு, எது சாத்தியமே இல்லையோ அது அன்னைக்கு நடந்துச்சு. அப்ப நீங்க உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார். எது முடியாதோ, எது நடக்காதோ, கற்பனை கூட பண்ணல, இப்படிலாம் நடக்குமா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. குறிப்பா நான் சொல்றேன், ஒரு வழி உங்களுக்கு என்ன உண்டாக போகுது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. கர்த்தர் அந்த நாளிலே வழி உண்டு பண்ணி தம்முடைய ஜனங்களை வழி நடத்தினார். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றியுள்ளவர்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கே வழி இல்லையோ இன்று உங்களுக்கு வழி உண்டாகும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்ப கர்த்தர் மேன்மைப்படுத்தினப்ப என்ன நடந்துச்சுன்னா, மோசேக்கு பயந்திருந்தது போல யோசுவாக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். பயந்திருந்தாலும் சொல்றப்ப அப்படி நடிங்க அப்படி இல்லை, அவனுக்கு ஒரு ஹானர் கொடுத்தாங்க, அவனை கனப்படுத்தினாங்க. உன் கூட கர்த்தர் இருக்காரு, அவனை எதுவும் சொல்லிடக்கூடாது, அவன் கூட கர்த்தர் இருக்காரு, அவன் சொல்றதை அப்படியே செஞ்சிருவோம், அவனை நம்ம மதிக்கணும். இல்லை, நீங்க நான் சொல்றேன், உங்களை ஏளனமாய் பார்த்தவர்களின் கண்களுக்கு முன்பாக தேவன் என்று உங்களை மேன்மைப்படுத்துவார். அவர்கள் உங்களை கனப்படுத்துவார்கள். எங்கே கனவீனம் அடைந்தீர்களோ தேவன் உங்களை கனப்படுத்துவார். எந்த மனிதர்கள் உங்களை கனவீனப்படுத்தினார்களோ அவர்கள் உங்களை கனம் பண்ணுவார்கள். அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை அவங்கள வச்சிருப்பாங்க. கர்த்தர் அப்படி செய்வார். கர்த்தர் சொல்றார், நான் இன்று உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.